ஏப்பா நான் தான் சொன்னேன்ல அமுதா, நமக்கு தெரியாதெல்லாம் ஜோசியர் சொல்லிடல, எல்லாம் தெரிஞ்சாதான் சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு எதுக்குப்பா வருத்தப்பட்டு இருக்கீங்க? பா என்ன சொல்லுங்க. கோயிலுக்கு புனிதாவோட அம்மாவும் மாமாவும் வந்துட்டாங்க. வந்து ஒரே தகராறுப்பா. அவங்களுக்கு தெரியாம புனிதா ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டாளாம். எப்படி எடுத்துட்டு வரலாம், எதுக்கு எடுத்துட்டு வந்த, கோயிலுன்னு கூட பார்க்காம அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. கூடவே இன்னும் ஏத்தி விடுறதுக்கு அந்த நாச்சிமுத்து வேற. பா அது எப்படிப்பா நம்ம பண்ற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டா வந்து பிரச்சனை பண்றாங்க? பா உங்களை ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசுனாங்களா? அந்த அம்மா இனிமே புதுசா பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு, எல்லாத்தையுமே ஏற்கனவே பேசிட்டாங்களே. ஆனா ஒண்ணுப்பா, புதுசா ஒண்ணு சொன்னாங்க. அத நம்ம 10ஓட 11 சேர்த்துக்க வேண்டியதுதான். பா என்ன சொன்னாங்க? புனிதாவை மாய மந்திரம் எல்லாம் செஞ்சு நம்ம கூட கூட்டிட்டு போக நினைக்கிறோமா. இவங்க ஒரே நேரத்துல உங்களையும் புனிதாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்காங்க. ஏப்பா புனிதா என்ன குழந்தையாப்பா? மயக்க மருந்து சாக்லேட்டை கொடுத்து கூட்டிட்டு வரதுக்கு அவங்களோட கற்பனை தான்ப்பா அவங்களுக்கு எதிரியே. கபிலா, இனிமேலும் நம்ம சும்மா இருக்கிறது தப்பு. புனிதாவுக்கும் நம்ம கூட வந்து இருக்கிறதுல ஆசைதான். அங்க அந்த பொண்ணு ஜோசியர் முன்னாடி எப்படி உட்கார்ந்திருந்தா தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு அந்த பொண்ணு முகத்துல அவ்வளவு ஏக்கம்பா. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? ஒரு ஜாதகத்தை புனிதா தெரியாம எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சதுக்கே அவங்க அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதுல புனிதாவை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான், தாங்கவே மாட்டாங்க. அவங்க மனசு மாறுற வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும்ப்பா. நானும் புனிதா கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன், காத்திருப்போன்னு. அண்ணே எத்தனை நாள்னா காத்திருக்கிறது? தெரியாது அமுதா, ஆனா ஒண்ணு, இத பத்தி நீ புனிதா கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, புரியுதா? அப்புறம் அவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கற மாதிரி ஆயிடும். புரியுதுல்ல நான் சொல்றது? சரிண்ணே. தேங்க்ஸ் கபிலன். வாங்க புனிதா, உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க நீ. பரவாயில்ல. எப்போ வந்தீங்க? நீங்க வந்ததை நாங்க கவனிக்கவே இல்லை. கபிலன் தேங்க்யூ. கோயில்ல அம்மாவும் நாச்சிமுத்து மாமாவும் மாமா கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி பேசிட்டாங்க. மாமா பேசாம வந்துட்டாரு. அதான் சரி மாமாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க இடத்துல யாரா இருந்தாலுமே இதெல்லாம் தெரிஞ்சா என் மேலதான் கோவப்படுவாங்க. ஆனா நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அவன் எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டா தாமா பேசுவான். ஆமா, நீ எதுக்கு இங்க ஓடி வந்த? நீ இங்கேயும் அங்கேயும் அல்லாடுறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா தாமா இருக்கு. எனக்கும் கபிலனுக்கும் உன் மேல எப்பவுமே வருத்தம் இருந்தது இல்லம்மா. மாமா, என்னால அப்ப வேற எதுவும் பேச முடியல. எங்க அம்மா பேசுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எங்க அம்மாக்கு முன்னாடி என்னால சத்தம் போட்டு பேச முடியாது. அதுக்காக அம்மா செய்யற எல்லாத்தையும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் என் மேல அம்மா வச்சிருக்கிற பாசம், இன்னொரு பக்கம் நீங்களும் கபிலனும் என் மேல வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும், இது ரெண்டுக்கும் நடுவுல நான் குற்றவாளியா இருந்துட்டு இருக்கேன். புனிதா என்ன பேசுறீங்க நீங்க? அப்படியெல்லாம் இல்ல, இனிமே நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? இல்ல கபிலன், உங்க பெருந்தன்மையை நான் பயன்படுத்திக்கிறேன்னு எனக்குள்ள குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. புனிதா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க புனிதா, ப்ளீஸ். அண்ணி, எனக்கு விவரம் தெரியும் போதே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அம்மா இல்லாத வாழ்க்கை தான் நான் வாழ்ந்திருக்கேன். உங்க நிலைமையில இருந்து எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருந்தா என் மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. நானும் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன். எங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியுதா அண்ணி? அமுதா, நீ கரெக்டா தான் சொல்ற. நீ சொன்னதுதான் என் வாழ்க்கையிலும் நடந்துச்சு. அம்மா இல்லாத எனக்கு கடவுள் அனுப்பின தேவதை அவங்க. அதனால அவங்களை என்னால எதிர்த்து பேச முடியல. அது எங்களுக்கு தெரியாதாம்மா. என் மனைவிக்கு முன்னால இருந்து அழுதுகிட்டு இருக்க, அத அவ பாத்துக்கிட்டே இருக்கா.
என் மருமகளை அழ வச்சுட்டேன்னு என் கனவுல வந்து என்ன சத்தம் போடுவா. அட தமாஷுக்கு சொன்னேம்மா, நீ சிரிப்பேன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு, கனவுல கூட அவ என்கிட்ட கோவப்பட மாட்டா. அட அப்பா பரவாயில்ல, உங்க காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. இவ்வளோ தாங்க என் குடும்பம். நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். எதையுமே நாங்கள் இயல்பாக எடுத்துக்க பழகிட்டோம். நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள். எங்களை மாதிரியே நீங்களும் மாறித்தான் ஆகணும் புனிதா. இங்கே வந்தால் அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். ம்? அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பா அடிக்கிற சில ஜோக்ஸுக்கெல்லாம் எங்களை மாதிரி சிரிக்க பழகிக்கோங்க. ஏய், என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? அட பாருண்ணே, அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு. அவர் வச்சு காமெடி பண்றோன்னு தெரிஞ்சிருச்சு பாரு.